அனுத்தம்மா அவர்கள் எழுதிய சிறுகதை அண்ணல் காட்டிய வழி. ஒரு சூப்பரான கதை. இந்த கதை வெளிவந்த ஆண்டு 1969. கேட்கலாமா? அண்ணல் காட்டிய வழி. வைத்தியர் சொல்லிவிட்டு போய்விட்டார். அவர் தொழில் அது. அவர் எழுதி தந்திருக்கும் ஊசி மருந்தை இன்னும் 2 மணி நேரத்திற்குள் கொடுக்காவிட்டால் என் மகன் சங்கரன் பிழைப்பதே அரிதாம். பணத்திற்கு எங்கே போவது? வண்ணானுக்கு போடாத சட்டையும் தைத்த வேஷ்டியுமாக நான் கடன் கேட்க போனால் யார்தான் தர முன் வருவார்கள்? யாரைத்தான் போய் கேட்பது? மழை வேறு தூறிக்கொண்டே இருக்கிறது. ஆயிற்று, மழை வலுத்தால் வீட்டில் ஆங்காங்கு ஒழுக ஆரம்பித்துவிடும். பாத்திரங்களை பார்த்து ஒவ்வொரு இடத்திலும் வைக்க வேண்டும். எல்லாம் எனக்கு சகஜமாகிவிட்டது. இங்கு அமர்ந்து நான் யோசிக்கும் போது என் மகனை காப்பாற்றி விடலாம் இன்று. ஆனால் நாளைக்கு என் வயிற்றில் பிறந்த தோஷத்திற்காக இன்று இல்லாவிட்டால் நாளை அவன் இறக்க வேண்டியதானோ? அவனுக்கு வந்திருக்கும் வியாதி மிகவும் கொடியது. அரசன் வீட்டு உணவு தந்தால்தான் அவன் உடல் தேரும். இன்று வியாதியால் மடிவான், அல்லது நாளை பட்டினியால் போவான். நான் குழந்தையை திரும்பி பார்க்கவில்லை. இந்தாருங்கள், இடிச்ச புலி மாதிரி உட்கார்ந்திருந்தா எப்படி? ஏதாவது வழி செய்யக்கூடாதா என்று கண்ணீர் மல்க தொண்டை அடைக்க என் மனைவி என்னிடம் புலம்புகிறாள். கரைத்த புலி மாதிரி ஓடுவதற்கு என் கையில் பணம் இல்லையே. இடித்த புலி மாதிரி சமைந்து கிடக்கிறேன். என்னை என்ன செய்ய சொல்கிறாய் என்று நானும் சீறி விழுந்தேன். அவள் தன் புடவை முந்தானியை வாயில் அடைத்துக் கொண்டு விம்மியபடியே பின்புறம் போனாள். நான் கல்லாக சமைந்து கிடந்தேன். கூடத்தில் நினைவின்றி போராடும் என் ஒரே குழந்தையை பார்த்தேன். மீண்டும் திரும்பிக் கொண்டேன். வீட்டுக்காரன் வந்துவிட்டு போனான். கூரையில் உள்ள பொத்தல்களை பழுது பார்க்க மாட்டானாம். நான் காலி செய்தால் அவனுக்கு நிறைய வாடகை வருமாம். வீட்டை விட்டு வெளியேறும்படி கூறிவிட்டான். என் மனைவி கோபித்துக் கொண்டு எங்கே போனாலோ? அவள் உடலிலும் தாலியை தவிர நகை ஒன்றும் இல்லை. எல்லாம் உரித்தாகிவிட்டது. நடுக்கடல் வரை இறங்கிவிட்ட ஒருவன் அலை அடிக்குமே என்று பயப்படத்தான் முடியுமா? பயந்துதான் எங்கு போக முடியும்? அப்படி ஒரு நிலையில் என் மனம் மரத்து நின்று விட்டது. கஷ்டம் வந்தால் மனம் குழம்பும் என்கிறார்கள். எனக்கு அப்படி தோன்றவில்லை. துயரம் வரும் வேளையில்தான் புத்தி மிக தெளிவாக நிலையாக இருக்கிறது. எனக்கு வருத்தமோ படபடப்போ தோன்றவில்லை. நான் உயிரோடு இருந்து என்ன சுகத்தை கண்டுவிட்டேன்? என் மகன் இறந்து போனால்தான் என்ன? அவன் பிழைத்தெழுந்ததும் அவனுக்கு என்ன பெருவாழ்வு நான் கொடுத்துவிடப் போகிறேன்? நான் ஒரு ஏழையின் மகனாக பிறந்தேன். என் தந்தையை விட என்ன ஏழையாக ஆக்கிவிட்டது பொருள்களின் அகவிலை. என் தந்தை ஒரு சிறிய பிள்ளையார் கோவில் பூஜை செய்து வந்தார். தவிரவும் குளத்தங்கரை அரச மரத்தடியில் அமர்ந்திருப்பார். அங்கு ஸ்நானம் செய்ய வருபவர்கள், அரச மரம் சுற்றுபவர்கள், பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்ய விரும்புபவர்கள், இப்படி யாராவது தட்சணை தருவார்களா என்று ஏங்கி கிடப்பார். ஏழ்மையிலேயே பழகி போராடி அவர் மனமே ஒரு தினுசாகி விட்டது. 2 அணா காசுக்காக அவர் சில பொய்களை சொல்லிவிடுவார். சில சமயம் அவர் கடினமாக கூட பேசுவார். இந்த ஊர்ல இன்னும் நிறைய பேருக்கு குழந்தை பேர் இல்லாம இருக்கணும். அது மாதிரிதான் தினமும் பிள்ளையார நான் வேண்டிக்கிறேன் என்று கூறுவார். என் அம்மா சிரிப்பாள். அத்தனை பேரும் உங்க அரச மரத்தை சுத்தினா அல்லவா உங்களுக்கு வேண்டுகோள் நிறைவேறும்? இப்பெல்லாம் அவரவர்களும் பட்டணக்கரையில் சென்று வைத்தியம் அல்லவா செய்து கொள்கிறார்கள் என்று சொல்வாள் என் அம்மா. இருவரும் சிரிப்பார்கள். எனக்கு புத்தி தெரிய ஆரம்பித்ததும் எனக்கு அவர்களின் பேச்சு ரசிக்கவில்லை. அதற்கு முன் என் தாயின் பின்னாடியே எங்கு தின்பண்டம் கிடைக்கும், எங்கு ஒரு பைசா கிடைக்கும் என்று ஏங்கி ஓடிக்கொண்டிருப்பேன். நாளடைவில் அதில் எல்லாம் கூட என் மனம் லயிக்க மறுத்தது. நாங்கள் குடியிருந்த சத்திரத்திற்கு ஒரு நாள் ஒரு இளைஞர் வந்தார். நல்ல தேஜஸான முகம், தீர்மையான நாசி, தெளிவான பெரிய கண்கள், தபஸ்வி போல இருந்தார் அவர். தூய கதராடை உடுத்தி கையில் ஒரு புத்தகத்துடனும் ஒரு சிறு பையுடனும் அவர் நுழைந்ததும் எனக்கு என்னவோ ஒருவித சிரிப்பு ஏற்பட்டது. கருகருவென்ற தலைமயிரை பின்னாடி வாரி விட்டிருந்தார் அவர். அதே கருகருவென்ற தாடி அவருக்கு கம்பீரத்தை கொடுத்தது.
நான் அப்பொழுது திண்ணை மீது படுத்து புரண்டு கொண்டே திருக்குறள் மனப்பாடம் செய்து கொண்டிருந்தேன். என்னை பிடித்து எழுப்பினார் அந்த இளைஞர். அழுக்கு பிடித்த என் பக்கத்தில் அவர் வந்து அமர்ந்து கொண்டார். மெதுவாக பேச்சு கொடுத்து என்னை பற்றி விசாரித்தார். திருக்குறளின் மேன்மையை விளக்கி அதை படிக்கும்போது பக்தி சிரத்தையோடு படிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். அன்று மாலை பொதுக்கூட்டத்தில் திருக்குறள் போட்டி நடக்கப் போவதாகவும் அதில் 5 ரூபாய் பரிசு வைத்திருப்பதாகவும் அதற்காக படிப்பதாகவும் நான் கூறினேன். அவர் என்னவோ போல சிரித்தார். பிறகு என்னை தன்னுடனேயே இருத்தி பேச்சு கொடுத்தார். அன்றைய பொதுக்கூட்டத்தை நடத்தவே அவர் வந்திருந்தார் என்பது பிறகுதான் எனக்கு விளங்கியது. அன்று நான் பரிசு பெற்றேன். அதை கொண்டு என் தாயிடம் தரும்போது அவரும் என்னுடன் வந்தார். என்னை தன்னுடனேயே அழைத்துச் செல்ல என் தந்தையை அனுமதி கேட்டார் அவர். 5 குழந்தைகளில் ஒருவன் குறைவதை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அல்லது அவனாவது எங்காவது வயிறார உண்ணட்டும் என்று விட்டுவிட்டார்களோ என்னவோ. நான் அவருடன் வார்தாவுக்கு போனேன். அங்கேயே படித்தேன், பயிற்சி பெற்றேன். பெரியவனாகி என் ஊர் திரும்பினேன். ஆசிரியர் பயிற்சி பெற்று எங்கள் ஊரிலேயே பணிபுரியலானேன். என் பெற்றோருக்கு பணி செய்ய வேண்டும் என்ற பேரவா என் மனதுக்குள் இருந்தது. நாளடைவில் அவர்கள் இறந்து விட்டார்கள். என் 2 தங்கைகளுக்கும் திருமணம் செய்து அவர்களை புக்ககம் அனுப்பிவிட்டேன். என் உடன் பிறந்த சகோதரர்கள் வேலை தேடி எங்கோ நகரத்திற்கு சென்று விட்டார்கள். நான் மட்டும் எனக்கு குருவாக விளங்கிய அந்த கதராட இளைஞரின் வாக்குப்படி இன்று வரை எளிய வாழ்க்கையும் நேர்மையுமாக கண்ணியமாக வாழ்கிறேன். ஆனாலும் ஏழ்மை கொடிய வியாதி. அதை விரட்டி அடிக்க எனக்கு வழி தெரியவில்லை. திருமணம் புரிந்து கொண்டேன். மக்கள் பிறந்தன, இறந்தன. இன்று இந்த ஒருவன்தான் மிஞ்சி இருக்கிறான். அவனும் சற்று பொறுத்து என்னவாக ஆவானோ. நான் கூடத்திற்கு சென்று மகனின் அருகில் அமர்ந்தேன். 8 வயது சிறுவன். எலும்பும் தோளுமாக கிடந்தான். தொண்டையில் ஏதோ வந்து அடைத்துக் கொண்டது. கண்களை திறந்து என்னை பார்த்தான். பெரிய கண்கள், தெளிந்த தடாகங்கள் போன்ற கண்கள் என்னை சீர்தூக்கி பார்த்தனவோ. என் உடல் பலம், மனபலம் யாவற்றையும் திரட்டி ஓர் அமைதியான சிரிப்பு சிரித்தேன். கீதையை பிரித்தேன். அவனுக்கு காது கேட்கும்படி படிக்க ஆரம்பித்தேன். அவனுக்கு மனப்பாடமானபடியால் கேட்டுக்கொண்டே இருந்தான். அவன் மூச்சு முட்ட தவிப்பது எனக்கும் தெரிந்தது, அவனுக்கும் தெரிந்தது. தெரியாதது போல இருவரும் பகவத்கீதையில் ஈடுபட்டோம். என் மனம் தளராமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை துதித்த வண்ணம் இருந்தேன். என் மனைவி எங்கு சென்றாளோ? குழந்தை தூங்கிவிட்டானோ? இல்லை. பார்த்தேன், அவன் கண்கள் மூடியிருப்பதை பார்த்தேன். அதற்குள் என் மனைவி டாக்டருடன் உள்ளே நுழைந்தாள். என் வியப்பை அடக்கிக் கொண்டு ஒதுங்கி நின்றேன். என்னை வெட்டிவிடும் பார்வை ஒன்றை வீசிவிட்டு அவள் வைத்தியருக்கு ஒத்தாசை செய்தாள். அவர் ஊசி மருந்தை ஏற்றிவிட்டு போய்விட்டார். எப்படி வாங்கினாய் மருந்து? டாக்டரை எப்படி சந்தித்தாய் என்று நான் கேட்ட கேள்விக்கு என் மனைவி பதில் ஒன்றும் சொல்லவில்லை. அதற்கு மாறாக அவள் என்னையே மடக்கினாள். ஊரெல்லாம் ஒரே பேச்சாக இருக்குதே, உங்க காதுக்கு ஒண்ணுமே எட்டலியா என்று என்னை தாக்கினாள் அவள். என்ன என்று கேட்ட எனக்கு விஷயம் ஒன்றும் தெரியாமல் இல்லை. என்னவா, வீட்டிலேயே களிமண்ணு கட்டி ஆட்டமா விழுந்து கிடந்தா எப்படி? லாட்டரி விழுந்துட்டதாமே, போய் பாத்தீங்களா? பார்த்தேன். என்ன என்ன போய் பாத்தீங்களா? நமக்கு வரலையாக்கும். யாருக்கு வந்ததா? எவனாவது பணக்காரனுக்கு தான் விழுந்திருக்கும். நம்ம தசை நமக்கு தெரியாதா? அவள் பலவாறும் புலம்ப ஆரம்பித்தாள். சத்தம் போடாத என்று அடக்கி அவளை அப்பால் அழைத்து போனேன். எந்த எண்ணுக்கு பரிசு பெற்றது தெரியுமா என்று நான் கேட்டேன் மெதுவாக. இதோ எழுதி வந்திருக்கனே, 5, 3, 4, 2. இன்னமும் இதற்கு உரியவர் வரவில்லையாம். அதனால் பெயரை போடவில்லை. யாருக்கு அடித்ததோ என்று புலம்பினாள் என் மனைவி. இதோ பாரு, சத்தம் போடாத, நம்ம சீனிவாசனுக்கு தான் கிடைச்சிருக்கு, இத பாத்தியா என்று கூறி அவளுக்கு என்னிடம் இருந்த அவனுடைய லாட்டரி டிக்கெட்டை காட்டினேன். அவள் வாயடித்து போனாள். அட பாவி, அவன்தான் பணத்திலேயே பொருளுகிறானே, இன்னமும் கிடைத்தால் என்ன செய்ய போகிறான்? வாரி வாரி இறைப்பான் என்று அழுத்துக் கொண்டாள் என் மனைவி. அது அவன் பாடு
என்றேன் நான். என் மனைவி ஒரு கணம் நிதானித்தாள். உடனே என்னிடம் வந்து யோசனை கூறினாள். அவள் முகம் தன் புத்தியின் மேன்மையில் பூரித்து போயிருந்தது. சீனிவாசனுடைய சீட்டு எண் இது என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று என்னை பார்த்து கேட்டாள். நான் தானே அதை வாங்கினேன். உங்கள் எண் தான் இது என்றாள் அவள் தீர்மானமாக. இல்லை இல்லை, அவனுக்காக எடுத்த எண் தான் இது என்று நானும் தீர்மானமாக கூறினேன். யார் இதை அறிவார்கள்? அவன் பெயர் கூட டிக்கெட்டில் இல்லை. உங்கள் மனதில் தானே இந்த பாகுபாடெல்லாம். சீனிவாசனுக்கு தெரியாது. இந்த பணத்தை பெறுவது நமக்கு ஒன்றும் பாவம் ஆகாது. குழந்தை பிழைப்பான். நம் குழந்தை. ஸ்ரீனிவாசன் பணம் நாசமாகிறதே. இந்த ஒன்றாவது நல்ல முறையில் பயன்படட்டுமே. பேசாமல் உங்களுடையது என்றே சொல்லுங்கள். அவ்வாறே நினைத்துக் கொள்ளுங்களேன் என்று அவள் எனக்கு புத்தி புகட்டினாள். நான் அவனுக்கு தந்தி அடித்து விட்டேன் என்றேன் வெற்றி முறுவலுடன். அவள் தலையில் பளீர் பளீர் என்று அடித்துக் கொண்டாள். இப்படியும் ஒரு அசட்டுத்தனமா? அவனுக்கு இந்த 1000 ரூபாய் வரவா செலவா? அவன் கண்டானா இதை? பேசாமல் உங்களுடையது என்று சொல்ல வேண்டியதானே? வெண்ணெயை திரட்டி கையில் கொடுத்தால் அதை சாக்கடையில் எறிவார்களா என்று அவள் புலம்பினாள். இதோ பாரு, இதெல்லாம் யோசிக்க நமக்கு நேரம் இல்ல. குழந்தை உயிருக்கு மன்றாடுகிறான். நாம் அங்கு போய் ஆண்டவன் பெயரையாவது உச்சரிப்போம் என்று கூறினேன். அவள் காளி உருவம் எடுத்து விட்டாள். கண்கள் பிதுங்க பல்லை நர நரவென்று கடித்தாள். அடங்கி பழகி விட்டதனால் தான் என்னை அவள் அடிக்கவில்லை. இல்லாவிட்டால் அவளுக்கு அப்போது வந்த ஆத்திரத்தில் என்னை கொன்று விட்டிருப்பாள். ஐயோ, என் வயிறு எரியுதே. என் மகனை கொன்ன பாவி அல்லவா நீங்க? தந்தி கொடுக்க உங்ககிட்ட பணம் ஏது? அது என் மகனுக்கல்லவா பயன்பட்டு இருக்க வேண்டிய பொருள் என்று அவள் அழுது தீர்த்தாள். அவளது பெற்ற மனதின் வேதனையை நான் ஒன்றும் உணராமல் இல்லை. ஆயினும் என் மனம் நேர்மையிலிருந்து தளர இடம் தரவில்லை. என் மகன் அருகில் நான் அமர்ந்தேன். கிழிந்த நார் போல கிடந்தான் அவன். வேண்டாம் என்று தடுத்தாலும் என் மனம் அவன் நிலையை ஆராயாமல் விடவில்லை. இனி எத்தனை நேரம் இந்த குழந்தை இங்கு கிடப்பான்? பிறகு பிறகு என்று நினைத்து பார்க்க கூட எனக்கு தைரியம் இருக்கவில்லை. மனைவியின் விசும்பல் அடங்கியது. அவளும் என் அருகில் குழந்தையின் காலடியில் வந்து விழுந்து கிடந்தாள். அழுது அழுது அவள் சக்தி இழந்து விட்டாள் போலும். என்னை தொட்டு எழுப்பினாள் அவள். அவள் கண்கள் கெஞ்சின. இப்போதுதான் என்ன? அந்த எண் உங்களுடையது என்று கூறிவிடுங்களேன் என்று இறைஞ்சியது அவளுடைய அந்த பார்வை. நான் தெய்வம் அல்ல. நான் மகான் ஒன்றும் அல்ல. எல்லாம் வென்ற தபஸ்வியும் அல்ல. அந்த குரு கொடுத்த பயிற்சி என்னுள் ஊறிவிட்டது. உடலிலும் குடிகொண்டு விட்டது. அவ்வளவுதான். என் வீட்டின் அவல நிலையும், என் ஒரே குழந்தையின் மரண அவஸ்தையும், என் மனைவியின் இதய துடிப்பும் என்னை மிருகத்தினும் கீழான நிலைக்கு இழுத்துச் செல்ல முடியவில்லையே. என்னுள் ஏற்பட்ட போராட்டம் எனக்கல்லவா தெரியும். விடிய விடிய குழந்தையின் அருகில் அமர்ந்திருந்தேன். விடிந்ததும் டாக்டரை தேடிச் சென்றேன். அவர் கிளம்ப சற்று நேரமாகும் என்றபடியால் அருகில் உள்ள பள்ளிக்கூடத்திற்கு சென்றேன். அந்த டாக்டரின் முயற்சியால் அங்கு ஓர் இலவச வைத்தியசாலை நடந்து வந்தது. அதன் கட்டட நிதிக்காக லாட்டரி வைத்திருந்தனர். போன தடவை என் நண்பன் ஸ்ரீனிவாசன் வந்திருந்த போது வீடு வீடாக டிக்கெட் விற்க வந்திருந்தனர். அவன் அலட்சியமாக 2 ரூபாய்களை என்னிடம் தந்து 2 டிக்கெட் வாங்கச் சொன்னான். எண்களை குறித்து கொள்ள கூட மறுத்துவிட்டான். நேர்மையாக போட மாட்டாங்கடா, நமக்கெல்லாம் வராது, உள்ளுக்குள்ளேயே ஆள் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கே போகும், பரவாயில்ல, 2 ரூபா தர்மம் என்றான் அவன். அவனிடமிருந்து 1 ரூபாய் மட்டுமே நான் பெற்றுக்கொண்டேன். சீனு, நேர்மை என்பது உலகத்தில் இருந்தே அழிந்து விடவில்லை என்று சொன்னேன். போடா முட்டாள், இந்த உலகமே கள்ளச்சந்தை, அதனால் தான் செழிப்பாக இருக்கிறது. அதன் நடுவில் நேர்மை இருக்குமானால் அது உன் போலத்தான் இருக்கும். நீ இருக்கிறாய் பார். உடுக்க உடுப்பு கிடையாது, குடிக்க கஞ்சி கிடையாது, வாயிலே கொள்கை, மனசிலே பிடிவாதம். நல்ல காலம், நாட்டிலே நேர்மை குறைவாக இருக்கிறது என்று கூறி அவன் கடகடவென்று சிரித்தான். அவன் ரூபாயை அவன் மீதே எரிந்துவிட என் மனம் துடித்தது. ஆயினும் அதை அடக்கிக் கொண்டேன். உன் இருட்டு மனதை வெளிச்சமாக்கவாவது உனக்கே இந்த பரிசு வர வேண்டும் என்று கூறினேன். அன்று நான் கூறியது இன்று பலித்தது. டாக்டர் அந்த குழுக்களைத்தான் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது நான் அது முடியும் வரை இருந்துவிட்டு
விஷயத்தை சொல்லி அவரை என் வீட்டிற்கு அழைத்தேன். அவர் ஓடோடி வந்தார். அதிர்ஷ்ட எண்ணை குறித்து கொண்டு வந்த நான் அவர் போன பிறகுதான் பார்த்தேன். ஸ்ரீனிவாசனின் எண்ணிற்குத்தான் பரிசு வந்திருந்தது. என் குறிப்பு புத்தகத்தில் எழுதி வைத்திருந்தது என்னை பார்த்து எள்ளி நகையாடியது. அதை கண்டதும் என் மனம் தவிக்கவில்லையா? என் புத்தி வேதலிக்கவில்லையா? நான் ரிஷியா, முனியா, சதையும் ரத்தமும் கொண்ட சாதாரண மனிதன்தானே. அந்த குறிப்பு புத்தகத்தின் ஏட்டை கிழிக்க என் கை ஓடியது. மகனின் உடல்நிலையை பற்றிய துயரத்தின் வேலை அது. பெற்ற மனதின் பித்து என்னை பலவாறும் தூண்டியது. ஸ்ரீனிவாசன் இதனால் ஒன்றும் கஷ்டப்பட போவதில்லை. ஆனாலும் என் வாழ்க்கையே மேம்படுமே. என் மகன் பிழைப்பான். என் வீடு நிலைக்கும். நான் தலை நிமிரலாம். ஆனால் என் கை பதறியது. புழுதியில் புரளாது என்று என் குருநாதர் எச்சரிப்பது போல ஒரு பிரமை தட்டியது. என் குறிப்பு புத்தகத்தில் அந்த குருத்து தாடியும் ஊடுருவும் கண்களும் தெளிந்த பார்வையும் தெரிய கண்டேன். உடனே கண்களை இரு கைகளாலும் பொத்தி மன்னிப்பு கோரினேன். என் சட்டையில் இருந்த சில்லறையை கொட்டி எண்ணினேன். தபால் ஆபீஸுக்கு போய் தந்தியை கொடுத்துவிட்டு வந்த பிறகே என் பரபரப்பு அடங்கியது. என் தவறுக்கு ஈடு செய்ய ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டு முற்றத்து குரட்டில் அமர்ந்தேன். என் மனைவி என்ன அறிவாள்? பாவம், என்னை நிந்தித்தாள். தானே வெளியே சென்றால் அந்த மலை தூறலில். வைத்தியரை அழைத்து வந்தாள். டாக்டர் எப்படி வந்தாரு? மருந்துக்கு காசு எது என்று மீண்டும் நான் அவளை கேட்டேன். தன் கழுத்து தாலிச் சரட்டை காட்டினாள் அவள். அதில் இருந்த தங்க திருமாங்கல்யத்திற்கு பதிலாக ஒரு மஞ்சளை கட்டியிருந்தாள். விற்று விட்டாயா? விற்க போனேன். ஆனால் அந்த கடைக்காரன் வாங்க மறுத்துவிட்டான். என் கண்ணீரை பார்த்து கடனாக தந்தான். மேற்கொண்டு அவளால் எதுவும் பேச முடியவில்லை. அந்த அன்னையின் அன்பு என்னை மெய்சிலிர்க்க வைத்தது. என் கண்களின் கடையில் கசிவு இருப்பதை நான் உணர்ந்தேன். அவளே எழுந்தாள். இடுப்பில் இருந்த திருமாங்கல்யத்தை எடுத்து மீண்டும் கயிற்றில் கோத்து கட்டிக்கொண்டாள். கடனை எப்படி திருப்புவாய் என்று நான் இரக்கமற்று கேட்டேன். வீட்டில் உள்ள பாத்திரங்களை விற்பேன் என்றாள் அவள் உறுதியாக. கூடத்து மூலையில் மழையை ஏந்திக் கொண்டு நின்ற அண்டாவை பார்த்தேன். மழை நன்றாக வலுத்து விட்டது. அப்பொழுது சிலர் வீட்டிற்குள் வந்தனர். வாத்தியார் சார் என்று அழைத்தனர். என்ன என்று கேட்டுக்கொண்டே நான் போனேன். உங்க டிக்கெட்டு என்ன? முதல் பரிசு வந்தவர் யாருன்னு தெரியலையே சார். நீங்களும் வாங்கினீங்க. பேசாம இருந்துட போறீங்களோன்னு தான் வந்தோம். உங்க பையனுக்கு வேறு உடம்பு சரியில்லையாமே. கமிட்டியை சேர்ந்தவர்கள் வளவளவென்று பேசினார்கள். பரிசு கிடைத்தால் வீட்டில் கிடப்பேனா என்று சிரித்துக் கொண்டே கேட்டேன். நீங்க கிடப்பீங்க சார் என்று சொல்லி ஒருவர் சிரித்தார். நான் எழுந்து என் குறிப்பு புத்தகத்தை கொண்டு வந்து காட்டினேன். என்ன ஆச்சரியம், ஒரே கையினால வாங்கின டிக்கெட்டுகள் ரெண்டும் அடுத்தடுத்த எண்கள் வேற. அவருக்கு கிடைப்பானே, உங்களுக்கு இல்லாம போவானே சார். கடவுளுக்கு கண்ணில்ல சார், உண்மையாவே என்று மிகவும் வருத்தப்பட்டனர். எனக்கு தேவையில்லை போலும், இருந்திருந்தா ஆண்டவன் எனக்கு தந்திருப்பார் என்று பதில் கூறினேன். நான் மேதாவி போல. என் மனம் தளர்வதற்கு முன் என்னை கட்டி போட்டுவிட வேண்டும் என்றல்லவா நான் என் நண்பனுக்கு தந்தி அடித்தேன். எனக்கே உறுதி இருந்திருந்தால் காலையிலேயே என்னை காட்டி டிக்கெட்டை காட்டி பரிசு பணத்தை வாங்கி வந்து அவனுக்கு அனுப்பியிருக்க மாட்டேனா? பணத்தை என் கையில் வைத்திருப்பேன் என்ற நம்பிக்கை இல்லாமல் தானே ஸ்ரீனிவாசனுக்கே தந்தி கொடுத்தேன். அவன் வந்து விடுவான் என்ற பயம் என் கையை கட்டி போடும் என்றளவா நானாக பூட்டு போட்டுக் கொண்டேன். என்னை அவர்கள் மிகவும் புகழ்ந்தார்கள். நேர்மை என்ற போர்வையாவது இருந்ததே என்று நினைத்தேன். சமயத்தில் தளர பார்த்ததே அந்த உறுதி. நேர்மை என்பது வெளிப்பூச்சுதானோ அல்லது வெறும் பழக்கமாகிவிட்டதோ? நான் ஆத்ம சிந்தனையில் லயித்திருக்க அதிக அவகாசம் கிடைக்கவில்லை. ஸ்ரீனிவாசனின் கார் சங்கு அலற என் வீட்டின் முன்னால் வந்து நின்றது. அவன் ஆர்ப்பாட்டமாக இறங்கி வருவான் என்று எதிர்நோக்கி நான் வாசலை அடைந்தேன். அதற்குள் கமிட்டியார் அவனை சூழ்ந்து கொண்டு ஒரே மூச்சில் அனைவரும் பேசி அவனை திணற வைத்துக் கொண்டிருந்தனர். அவன் ஒருவாறு அவர்களிடமிருந்து விடுபட்டு உள்ளே வந்தான். ஒரே பார்வையில் எங்கள் குடும்ப நிலைமை அனைத்தும் அவனுக்கு விளங்கிவிட்டது போலும். அவன் என் மனைவியை பார்த்து சினந்து பேசினான். ஒரு முட்டாள கட்டிக்கிட்டதனாலேயே
உங்க மூளையும் மழுங்கி போயிடுச்சா? இந்த நிலைமைக்கு வரும் வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? எனக்கு ஒரு வரி எழுதக்கூடாதா என்று அவன் கடிந்து பேசினான். அவள் பதிலே சொல்லவில்லை. அதுவரை அடங்கி இருந்த அவள் துக்கம் பீரிட்டு வந்தது. அடி வயிற்றை பிடித்துக் கொண்டு அவள் கதறினாள். நான் என் மகனின் தலைமாட்டில் கற்சிலையாக அமர்ந்தேன். அந்த சிறு உடலில் லேசாக மூச்சு இழையோடியது. நான் எதிலும் ஒன்றாமல் அங்கேயே கிடந்தேன். ஸ்ரீனிவாசன் எங்கோ போனான். யாரோ வந்தார்கள், யாரோ போனார்கள். டாக்டர் வந்தார். மாலை நேரம் வந்தது கூட தெரியவில்லை எனக்கு. ஸ்ரீனிவாசன் என்னை தட்டி எழுப்பினான். எழுந்தர்றா என்றான். தெருவில் ஆஸ்பத்திரி வண்டி நின்று கொண்டிருந்தது. அதில் குழந்தையையும் என் மனைவியையும் ஏற்றினார்கள். என்னை ஸ்ரீனிவாசனின் வண்டியில் யாரோ பிடித்து தள்ளினார்கள். மயக்கமுற்ற நிலையில் நான் அவர்களை தொடர்ந்தேன். நேரம் ஆக ஆக என் மகனின் உயிரை பற்றி நம்பிக்கையே அற்றுவிட்டது எனக்கு. அவன் அருகில் இருந்தபோது 2 முறை என் உடல் லேசாக வலித்ததை கண்டேன். யாரிடம் சொல்வது, எதற்காக சொல்வது என்று மௌனமாக கீதை பாராயணம் செய்து கொண்டு அமர்ந்து விட்டேன். என்னை சுற்றி நடந்தது ஒன்றுமே புரியவில்லை எனக்கு. இதெல்லாம் நடந்து 1 வாரமாகிவிட்டது. என் பிள்ளை பிழைத்து விட்டான். என் மனைவி அவனோடு வைத்தியசாலையில் இருக்கிறாள். நான் என் நண்பன் வீட்டு தோட்டத்தில் அமர்ந்திருந்தேன். ஸ்ரீனிவாசன் வந்தான். என்னை ஆற தழுவிக்கொண்டான். வியப்பு மேலிட்டால் நான் அவனையே பார்த்தேன். இவ்வளவு பெரிய முட்டாளாடா நீ? வேறு யாராவது உன்னோட நிலைமையில இருந்திருந்தா இப்படி கைக்கு கிடைச்ச பணத்தை இழப்பாங்களா? நான் ஒன்றுமே பதில் சொல்லவில்லை. அன்னைக்கு என்னுடைய உள்ளத்துல பெரிய அதிர்ச்சிடா. எந்த மனிதனும் ஓரளவுதான் நேர்மையாக இருக்க முடியும். நெருக்கடியில பிறளாதவனே கிடையாது என்று அடித்து பேசிய என்னை நீ மாற்றி விட்டாயடா. ஊரார் உன்னை எப்படி மெச்சினார்கள் தெரியுமா? என்னிடம் உள்ள செல்வம் உன்னிடம் இருந்தால் உலகமே உன்னை போற்றும். என்னுடைய பணம் ஒரு குடும்பத்துக்கேனும் உதவட்டும் என்று நான் தீர்மானித்து விட்டேன். இனி நீ என்னுடன் தான் இருக்க வேண்டும். உன் மகன் இனி என்னுடைய மகன். என்ன? உணர்ச்சியோடு பேசினான் ஸ்ரீனிவாசன். நான் வெறும் மனிதன் தானடா, எனக்கும் சபலம் உண்டு என்றேன் நான் கரகரத்த குரலில். ஆனால் சபலத்தை வென்று நிலையாக நின்ற என் நேர்மை என் இதயத்தில் பெரியதொரு அமைதியையும் ஒளியையும் நிரப்பியது. அதன் மத்தியில் என் குருநாதரின் முகம் ஜோதியினுள் அருட்ஜோதியாக என்னை கண்டு முருவளித்தது. அனுத்தமா அவர்கள் எழுதிய அண்ணல் காட்டிய வழி சிறுகதை முற்றும். நேர்மையா நியாயமா இருக்கணுங்கிறத பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம், கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், நிறைய நம்ம சந்திச்சிருக்கோம். ஆனா அந்த நேர்மையை நிலைநாட்டத்துக்காக தன்னுடைய பையனுடைய உயிரையே பணைய வைக்கக்கூடிய அப்பாவை நாம ஏதாவது கேட்டிருக்கோமா, பார்த்திருக்கோமா? அப்படி ஒரு ரியலான ஒரு கதையை சொன்ன மாதிரி இந்த கதை இருக்கு. ஆனா இவங்க ஏதோ இது மாதிரி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருக்கணும். சோ அதனுடைய அடிப்படையில இந்த கதை எழுதியிருப்பாங்களோன்னு தோணுது. அருமையான கதை. அது கேட்ட படிச்ச திருப்தி எனக்கு இருக்கு. இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.